இப்போ வாரிசும் துணிவும் வரும்பொழுது துணிவை வந்து ரெட்ஜைன் பண்ணிச்சு. அப்போ வாரிசு கொஞ்சம் டவுனில் இருந்த நேரத்தில், ஏன்னா இப்போ வந்தோடனே அதோடைய விமர்சனங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா துணிவு தான் மேலோங்கி இருந்துச்சு. துணிவு தான் நல்லா இருக்குது, வாரிசு டிவி சீரியல் மாதிரி இருக்குன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அது வந்து கூட்டத்தில் எதிரொலிச்சுது, ரசிகர்கள் மத்தியில் எதிரொலிச்சு கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது துணிவு படத்தை அதிகப்படுத்தி பல தியேட்டர்களில் வாரிசை குறைச்சாங்க. பட்டு அதை வந்து விஜய் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கல. நம்ம படம் ஓடுற தியேட்டரில் நம்ம படத்தை தூக்கிட்டு துணிவை இறக்குறாங்களேங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதன் காரணமாகவும் அவர் அரசியலுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்தார். இப்போ அதே வேலையை திரும்ப வந்து ஜனவரி பொங்கலுக்கு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த கோபம் ஜாஸ்தியாகும். இதில் பலிகடா ஆக போகுது சிவகார்த்திகேயன் தான். இவங்க 2 பேரும் மோதுறாங்க. அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், அல்லது வசூல் மழையை நான் தான் எடுக்கணும்னு நினச்சி இறங்கலாம், அது ஏதோ ஒன்று. ஆனால் தேவையில்லாமல் பாதிக்கப்பட போகிறது சிவகார்த்திகேயன் தானே. அப்போ அவர் என்ன பண்ணுவார், நோ நான் இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன், வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. ஸோ அதுதான் இதில் நடந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி தீபாவளிக்கு வந்துடுறாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கே வந்துடுறாங்க.